வாடகை வீட்டுல இருக்கிற சாமானிய மக்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கனவு. எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு வாங்கிட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு எவ்வளவு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்படி சொந்த வீடு வாங்க போராடுறவங்களோட கதையை தான் அழகா எடுத்திருக்கிறாரு இயக்குனர் ஸ்ரீ கணேஷ். சரத்குமார், தேவயானி, மகன் சித்தார்த், மகள் மீதா வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. 3 BHKல ஒரு வீடு வாங்கிடணும் அப்படிங்கறது தான் அவங்களோட கனவா இருக்கு. சாதாரண சம்பளத்துல இருக்கிற சரத்குமாருக்கு வாழ்நாள் ஃபுல்லா உழைச்சாலும் வீடு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவருக்கு மகன் மகள் உதவியா இருக்க முன் வராங்க. நல்லா படிக்கிற மீதா, படிப்பே வராத சித்தார்த் அப்பா அம்மாவுக்கு உதவியா இந்த வீடை கட்டினாங்களா, சொந்த வீடு வாங்கினாங்களா அப்படின்னு ரசிகர்களோட ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி திரைக்கதையை அமைச்சு ரசிகர்களை அவங்களோட சேர்ந்து பயணிக்க வைக்கிற கதையா தான் 3 BHK வந்திருக்கு. சரத்குமார், தேவயானி நடிப்புல அட்டகாசம் பண்ணிருக்காங்க. சூரிய வம்சம் படத்துக்கு அப்புறமேலு இந்த படத்துல இப்படி ஒரு பரிமாணத்துல அவங்கள பாக்குறப்ப ரொம்ப யதார்த்தமா இருக்கு. சூரிய வம்சம் படத்துல ஒரே பாட்டுல பெரிய ஆளாகிற மாதிரி காட்சிகள் இருக்கும். ஆனா இந்த படத்துல ரொம்ப ரியாலிட்டியா காமிச்சிருக்காங்க. மீதா ரகுநாத் குட் நைட்க்கு அப்புறமேலு செம்மையா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. படிச்சு பெரிய ஆளா மாறி அப்பா நினைச்ச வீடை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போராடுற ஒரு சாமானிய இளைஞனா சித்தார்த். படிப்பு வரல, ஆனா எப்படியாச்சும் அப்பாவோட கனவை நிறைவேற்றிடணும் அப்படின்னு அவர் போராடுற ஒவ்வொரு காட்சியிலையும் மிரட்டி இருக்காருங்க. அவ்வளவு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. படத்தோட திரைக்கதை ஒவ்வொரு சீன்லயுமே அவங்க படுற கஷ்டம் நமக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிடுது. அம்ரித் ராம்நாத்தோட பின்னணி இசை, தினேஷ் கிஷனோட ஒளிப்பதிவு அப்படின்னு படத்துக்கு எல்லாமே பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. சில இடங்கள்ல படம் கொஞ்சம் செயற்கையா இருக்கிற மாதிரி இருக்கு. கஷ்டப்படுற குடும்பத்துக்கு மேலும் மேலும் கஷ்டம் மட்டுமே வந்துட்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் இருக்கு. அது கொஞ்சம் சோர்வடைய வைக்குது. ஆனா கிளைமேக்ஸ் கண்டிப்பா ரசிகர்கள் ஈஸியா கனெக்ட் ஆடுற மாதிரி தான் இருக்கு. குட் நைட், குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஃபீல் குட் மூவி, ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் அதிகமா வருது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அந்த வகையில பார்த்தா 3 BHK ஈஸியா ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.